வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம், சொல்லுங்க தோழர். நீங்க என்ன பேசுவோம்? ரொம்பவே ஒரு சந்தோஷமான கண்டென்ட். ரொம்ப நாள் கழிச்சு எங்க சீமான் அண்ணனை நம்ம திரையில பார்த்திருக்கோம் சொன்னாங்க. தந்தி டிவில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. நாமளும் இன்னைக்கு என்ன ஒரு ஊருக்காவோட வருவாருன்னு ஒரு பதட்டத்திலேயே இருந்தோம். ஆனா அண்ணன் அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்லிட்டாருன்னா, பெண் விடுதலைக்கு ஒரு இலக்கணம் கொடுக்க போறேன், நான் பிஜேபி கைக்கூலி இல்லைன்னு சொல்லிட்டு பெரியார் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை தான் தோழர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பெரியாரை யாரை கண்டா ஆகாதுன்னா, யாருக்கெல்லாம் பெரியார் ஒரு மாதிரி இருக்குன்னா, அதான் சொல்லுவாங்கல்ல, எரிதடி மாறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரியாரை யாருக்கெல்லாம் அப்படி தோணும்னா சங்கிகளுக்கு தோணும். அதை விட்டா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தோணும். ஆனால் சீமானுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, மேபி அவர் தான் பிஜேபி சொல்லிக்கலாம். இதே கேள்விதான் உள்ளேயும் கேட்டு வச்சிருக்காங்க. 1 by 1 வந்துடும் தோழர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்த்தாலே நீங்க என்ன பிஜேபி கைக்குலிங்க இப்ப நீங்க கேட்ட மாதிரி கேட்கிறாரு. அப்படி எது நீங்க சொல்றீங்க, நான் வர வைக்கிறேன். இப்ப இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டாங்களே அந்த காசு சொல்றாரு. என்ன ஒரு கேவலமான தேர்தல் அரசியல பண்ணிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. அந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் மக்கள் பணத்தையே வாங்கி மக்களுக்கே திருப்பி தரீங்களே, இது என்ன ஒரு இதுன்னு சொல்றாரு. மக்கள் பணத்தை வாங்கி ஒரு அண்ணனோட பாக்கெட் போட்டு வரணுமா? ஆமா, அவரு மக்கள் பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட தான் போனேன். ஒன்னும் மக்கள் பணத்தை வாங்கி பணக்கார முதலீடு போட்டதான் தப்பு. நீ வேணா பேசலாம். மோடி அவர்கள் போன்ற ஆட்கள்லாம் பார்த்தோன்னா மக்கள் பணத்தை வாங்கி, ஏழ்மையான மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி பணக்கார முதலீடுக்கு இலவசமான வரி, இலவசமான லோடு கொடுத்தா அது தப்பு. அதை கேட்கலாம். அதை பத்தி தேர்தல் டைம்ல ஏன் தரீங்கன்னு கேக்குறாரு. தேர்தல் அரசியல் பண்றீங்கன்னு சொல்றாரு. எனக்கு கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு இருக்கு. இத்தனை கோடி 10 லட்சம் கோடி இங்க கடன் வாங்குனீங்க, வாங்கிட்டீங்க. ஓகே, நான் வரது இருக்கிறேன், சரிதான். அதை வாங்கி என்ன செஞ்சிட்டீங்க என் மக்களுக்கு? என் மக்களுக்கு நல்ல கல்வி கொடுத்தீங்களா, சுகாதாரம் கொடுத்தீங்களா, மருத்துவம் கொடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே? கரெக்டான கேள்விதான். கடன் வாங்காத எந்த மாநில அரசு அண்ணன் கிட்ட எதனா சொல்ல சொன்னாங்களா? அண்ணன் சப்போர்ட் பண்ற எல்லா மாநில அரசும் பார்த்தோம்னா கடன் வாங்குதான். அதோட இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கடன் கம்மியா தான் வாங்கியிருக்கு. கடன் வாங்கிட்டு என் மக்களுக்கு நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு கேட்கிறாரு. இதுதானே என் தம்பி அண்ணாமலையும் கேட்டிருந்தாரு. அவரு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு, இப்ப ஸ்டாலின் 5000 போட்டிருந்தாருல, அதை எதுக்கு கேள்வி கேட்டாரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் காசு மக்களோட பணத்தை வாங்கி கடன் வாங்கி எது தரீங்கன்னு திட்டி இருந்தாரு. இப்ப இதை அவர் சொல்றாரு. என் தம்பியும் கேட்டிருந்தாப்ல. ஆனா என் தம்பிக்கு இன்னொரு விஷயம், நீ இந்த திமுக 5000 எதிர்த்து கேள்வி கேட்கிற. ஓகே, இப்ப நீ யார் கூட கூட்டணி வச்சிருக்க? கூட. ஆமா, இபிஎஸ் கூட. அவரு ஆட்சிக்கு வந்தா 2000 தரேன்னு சொல்றாரு. அவர் கூட கூட்டணி வச்சு நீ இதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா கேட்கிறாரு. கரடியை காரி துப்புன தான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் தம்பியை பார்த்து பொலிச்சுன்னு காரி துப்புறாரு, தம்பி அண்ணனை பார்த்து பொலிச்சுன்னு காரி துப்புறாரு. அதாவது மக்களுக்கு இலவசமா கொடுக்கறது ஒரு இழிவான விஷயம். அது ஏன் எங்க மக்களை சோம்பர் வைக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் பல கேள்வி இல்ல அண்ணன் இழிவா பேசல. ஆமா, இல்ல பேசல. ஆனா இந்த தேர்தல் நேரத்துல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் அப்படி காசத்தை தரீங்க அப்படின்னு சரி ஓகே, நீங்க உங்களோட பாவனையில நம்ம பேசுவோம். ஆனா தேர்தல் கிட்ட வச்சா நீங்க ஏன்னா மாநாடு போடுற சொல்லிட்டு 1000 ரூபாய் நிதி ஒதுத்தாங்க. 1000 ரூபாய் இல்ல, எவ்வளவு இருந்தாலும் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏன்னா போடுறீங்க வீடியோ. அது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. சோகமா, என்னோட உறவுகளே மானோட போடணும், காசு இல்ல, அதனால எதனா முடிஞ்சவங்கள போட்டு விடுங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா அரசு எப்பெல்லாம் காசு கொடுக்குதோ அப்பதான் போடுற வீடியோ. தம்பிக்கு ஏமாந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அரசு கிட்ட வாங்கி அண்ணனுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த காசை சொல்றாரு. இப்ப புதுமை பெண் திட்டம் நீங்க வச்சுக்கோங்க, பெண்களுக்கு காசு தரீங்க காலேஜ் வரையும். அதுக்கப்புறம் இந்த பெண் என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறாரு. காலேஜ் முடிச்சுதான் என்ன பண்ணுவா அந்த பெண்ணா? அப்ப ஆங்கர் சொல்லிட்டு வேலைக்கு போவாங்க. ஆமா, வேலைக்கு போவாங்க. ஆங்கர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த தொகை, உரிமை தொகை யார் கொடுப்பானா, மகளிர் உரிமை தொகை இருக்கே கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் அண்ணா அந்த விஷயத்துக்கே வந்தாரு. பணம் கொடுக்கறது இல்ல ஒருத்தன் அரசு வேலை, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்றாரு. வேலை வாய்ப்பு இப்ப இங்க இல்லையா, பஞ்சமா இருக்கான்னு இல்ல இல்லையான்னு கேக்குறேன். அதாவது வேலை இல்லைன்னு சொல்லி யாருங்க வரான்? நம்ம தமிழ் மக்கள் வேலை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு நார்த்தில், பீகார்ல இல்லை பிஜேபி ஆளும் மாநிலத்தில் போய் யாரும் போகல. அங்கே இருக்கிற ஆட்கள் தான் இங்கே வரான் தேடி. அப்போ இங்கே போதுமான வேலைகள் இருக்கு. ஓகே, அப்போ இன்னும் அடிமட்ட மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க. அவங்களாம் அன்றாட கூலிக்கு போயிட்டு இருக்காங்க. 100 ரூபாய் வேலைக்கெல்லாம் போறாங்க, டெய்லி 200 ரூபாய் வேலைக்கெல்லாம் போறாங்க, 300 ரூபாய் வேலைக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு 1000 ரூபாய்ன்றது பார்த்தோம்னா பெரும் உதவியா இருக்கும். அதாவது இந்த 1000 ரூபாய்ன்றது எது கோடி சொன்ன தூக்கி தரல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் முதலாளிகள் இருக்காங்கல்ல, பணக்காரங்க, அந்த ஃபேமிலியை பார்த்து 1000 ரூபாய் தாங்கப்பா, பாவம் பாவங்க அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்கல.
ஏழ்மையான மக்களுக்கு தானே போகுது. ஏழ்மையான மக்களுக்கு கூட அண்ணனுக்கு எரியுது, ஏன் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை உங்க வீட்டுக்கு வரல 1000 ரூபாய் எப்படின்னா வரும்? ஆமா, ஏன்னா இந்த இடத்துலதான் ஒரு பெரியார் விஷயத்துக்கு உள்ள வராங்க. அங்க கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், அவங்க வெளியே போகணும், அவங்க முன்னேறி வரணும்னு. இதே கருத்தை தானே பெரியாரும் சொன்னாரு. அவரையே நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க. பெரியார்னாவே எரியுன்ற பேரு அண்ணனுக்கு எரி, பெரியார்னாவே அதான் தெரியல ஏன் எரியுதுன்னு தான் அவங்களும் கேக்குறாங்க. அதே தானே அவரும் சொல்றாரு. ஏன் எரியுதுன்னு கேட்டதுக்கு பெரியார் என்ன செஞ்சுட்டாரு, அவர் ஏன் தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, அவர் என்ன செஞ்சுட்டாரு, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணாரு, கர்ப்பப்பை அறுத்து போடுன்னு சொன்னாரு, தாலி அறுத்து போடுன்னு சொன்னாரு. சீமானோட நாலேஜ் வந்து இதுதான். சீமானுக்கு இருக்கிற அறிவு ஆற்றல்ன்றது அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நீ எல்லாம் ஒரு தலைவன் சொல்லி வந்து வெளியே பேசு. பெரியார் வந்து பெண்களோட வந்து கர்ப்பப்பை வந்து அறுத்து எறிங்க அப்படின்னு அது ஏன் சொன்னார்னா, அந்த காலகட்டத்தில் போது அப்ப வந்து என்ன விஷயம்னா, நிறைய பெண்கள்னாவே வந்து ஒரு ஒரு குழந்தை பெற்றுகள் வந்து மிஷினாக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 8 குழந்தை 10 குழந்தை 15 குழந்தைலாம் பெற்று போட்ட நிறைய பெண்கள் இருக்காங்க. இவங்களோட வேலையே இதே தான் இருக்கு. ஏன் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறீங்க? ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை போதுமான குழந்தை தான். அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து உங்களுக்கு பரம்பரை உருவாக்குறேன், மன்னர் பரம் அப்படின்னு ஒரு பெருமை பெற்று விதமா ஏன் இவ்வளோ குழந்தை பெற்று அந்த பெண்ணை வந்து நீங்கள் நாசப்படுத்துறீங்க? அதன் காரணமாக தான் அதை அறுத்து போட்டு வெளியே வாங்குமா, உங்களோட உலகம் வந்து எவ்வளவு பெருசு, நீங்க வாங்க படிங்க, படிச்சுட்டு வெளியே வாங்க அப்படின்ற தோரம் தான் சொன்னார். வழியே நீங்க குழந்தையே பெற்றுக்க வேணாம், அதனால நீங்க அர்த்த போன அப்படி சொல்லவே இல்லை. அவர் மேடை பேச்சுல அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசினாரு. அதை கூட புரிஞ்சு தெரியாம வந்து இன்னைக்கு வந்து நீ பேசுறீ பெரியவர் வந்து கர்ப்பப்பை அர்த்தப்பட சொல்லிட்டாரு, அவெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்ற. நீங்க எல்லாம் முதல் பெண்களை பத்தி பேசலாமா? அவர் அப்படி போயிட்டீங்களா? பெங்களூர் வந்து ஒரு கால் வரும், அவ்வளவுதான். விஜயலட்சுமி கால் பண்ணா பிரிச்சு எடுத்துருக்காங்க. நீ எல்லாம் பெண்களை பத்தி பெண்ணோட யோகியத்தை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா நீ அதுக்கு சரியான ஆள் கிடையாது. ஏன்னா இப்ப நீ கட்டண மனைவிக்கு நீ உண்மையே இல்லை, ஆல்ரெடி வந்து காதலிச்ச மனைவிக்கு நீ உண்மையே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தா உனக்கு ஆல்ரெடி வந்து 2 காதல் 4 காதல், எத்தனை பெண்ணை நீ வாழ்க்கை நாசப்படுதுன்றது வரலாறு எடுத்து பாரு. அப்ப நீ எல்லாம் பெரியார் பத்தி பெண்ணியம் பத்தி பேசவே கூடாது. ஆமா, அது என்ன சொல்லிட்டாருன்னா இழிவுன்றாரு. அதையே பெண்ணியம் பேசுறதே ஒரு இழிவு, பெண் விடுதலை பேசுறதே ஒரு இழிவுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, விஜயலட்சுமி போன்ற ஆட்கள் பேசுறாங்கல்ல, சீமான் செருப்பு பிஞ்சிருந்தாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி பெரியார் போன்ற ஆட்கள் வந்ததால் தான் இந்த மாதிரி பெண்கள்லாம் வீரம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பயம் வருது. பெண் விடுதலைன்றது இழிவு தான். அதாவது நம்முடைய அதிபரோட பார்வையில பெண்கள் வந்து ஒரு அடுப்பாங்கல்ல மட்டும் தான் இருக்கணும். சமைக்கிறியா, சாப்பாடு போடுறியா, உழப்போ, வெளியே போவாதப்போ, நான் போறேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணனோட பார்வை. இதெல்லாம் வந்து எங்க இருந்து நம்ம பாக்குறோம்னா, மனு தர்மம், மனுஸ்மிருதி, அதாவது இந்த அவ்வாக்கள் கொண்டு வந்த அந்த புக் இருக்குல்ல, அதுலதான் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. பெண்ணு வந்து வீட்டுக்குள்ள மட்டும் தான் வந்து இருக்கணும். பெண்கள் கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து கொடுக்க கூடாது, பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்தோம்னா நாடே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவாக்களோட பற்றையில வந்தவர் தான் சீமான். அதனாலதான் அவர் வந்து அப்படி பேசுறது. இல்ல அப்படி சொல்ல தர வேற மாதிரி எப்படி சொன்னா, நீ யாரு, ஒரு ஆண் யாரு பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கறதுக்குன்னு கேக்குறாரு. நிறைய பெண்கள் வந்து தன்னை வந்து தன்னை வந்து தீண்டாமைய வந்து ஒரு அன்டச்சபிளா வந்து முடங்கி இருக்கிறாங்க. அவங்க வெளியே வாழ்றாரு. அது ஒரு மேடைகளை வந்து பெண் விடுதலைக்கே பேசுறாரு. பெண்களோட உலகம் பெருசு, வாங்க பெண்கள் ஆணும் சமம் தான் அப்படின்னு சொல்லிதான் பேசுறாரு. அப்ப அது மாத்துனது பெரியார்னு சொல்றீங்களா, இல்ல உடைச்சது பெரியார்னு சொல்றீங்களா? பெரியாருக்கு முக்கிய பங்கு இருக்குது. பெரியாருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஸ்பீச் பெருசா போனது. அதுதான் இப்ப அவருக்கு பிரச்சனையா இருக்கு. பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றீங்களா, அதுதான் அவரால் ஏத்துக்க. பெரியார் மட்டுமே சொல்லல, பெரியாருக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ஆனா அவங்களோட ஸ்பீச் பெருசா இல்ல. அது எப்படின்னா, அப்படி பேசின ஆட்கள் கூட பார்த்தோன்னா தன்னோட வீட்டுக்குள்ள வந்து பெண்களை வந்து அடிமையா தான் பார்த்தாங்க. ஆனா பெரியாரோட ஸ்பீச்சுக்கும் பெரியாரோட கூட ஃபாலோ பண்ண பெண்கள் பார்த்தோன்னா எக்கச்சக்கம். பெரியாரோட ஸ்பீச் அதோட சொல்லலாம் பார்த்தோன்னா ஒண்ணு ஒட்டுமொத்த வில்லேஜ் வரைக்கும் போகுது. ஆனா இப்படி இந்த மாதிரி பேசுற மாடுலேஷனுக்கே வரும். அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பெருமளவு மாறுச்சுன்னு சொல்றீங்க. அவர் வேலு நாச்சியார் காலத்துக்கு போறாரு. என்னோட அப்பத்தா வேலு நாச்சியாரு, அவளை எல்லாம் யாராவது முடக்குனாங்களா? அதே முடக்கெல்லாம் இருந்த காலத்துல தானே அவ உடைச்சிட்டு வெளியே வந்தா, கை குழந்தையோட போர்க்களத்துக்கு போலியா? அப்ப நீங்க இப்ப இருக்க பெண்கள் வந்து அந்த உடைக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க வேலு நாச்சியார் சொல்றீங்க. வேலு நாச்சியாருக்கு அப்புறம் யாருக்கு சொல்லு, இவங்க தாத்தா பாட்டி. இல்ல வேலு நாச்சியார் ஓகே. வேலு நாச்சியாருக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல வந்து வேலு நாச்சியார் மட்டும் தான் வந்து வாழ்ந்தாங்களா? பெண் என்ற ஒரு அடையாளம் அப்படிலாம் இல்ல. அப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க. வேலு நாச்சியார் அப்புறம் சரி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா பெண்கள் ஏதோ ஒரு மூலையில வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வந்து இவரு வந்து 10 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து அவங்களும் அப்படித்தானே வந்து இருந்தாங்க, இவங்களும் அப்படித்தானே இருந்தாங்க பேசலாம். ஆனா உண்மையே பார்த்தோன்னா இந்த மனுஸ்மிருதி மனுதர்மம் எப்போ வந்ததோ அன்னிலிருந்து அந்த பெண்ணோட அடிமைத்தனம் அது அப்பொழுதே தான் வந்து இருந்தது. அது வந்து ஒரு சிம்பிளா சொல்லலாம். நிறைய பேர் எங்களோட தலைவர்லாம் எங்களோட தாத்தா முப்பாட்டெல்லாம் பெண் விடுதலை பத்தி பேசிட்டான்னு சொல்லி பேசல. மூட நம்பிக்கை. பெண்கள் வந்து கனவு செத்துட்டா வந்து மனைவி வந்து உடன்கட்டி ஏறு சாகணும் அப்படின்ற கொள்கை வந்து உன் தாத்தா முப்பாட்டம் ஏத்துக்கிட்டான்னா
இல்லையா? இல்ல அதுக்கு அவர் வேற சொல்றாரு. அப்படிலாம் இல்லையா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வேலுநாச்சியார் பத்தி பேசுறீங்களே, உன் பாட்டியும் என் பாட்டி எப்படி இருந்தாங்க, கனவுல இருந்து அப்புறம் அவங்க நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்லையா, அதாவது ஒரு அண்ணனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா அவனோட தம்பி என் அண்ணியும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தின கதையெல்லாம் இருக்கா, இன்னி வரைக்கும் நடக்குதான் அப்படின்னு சொல்றாரு. எங்கே ஒண்ணுதான் ஒன்று நீ அது நீ சொல்றதுல வந்து எங்கே ஒண்ணு வந்து அவங்க ஊர்ல வழக்கமா நடக்குதான். ஆனா தொடர் அது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே பார்த்தோம்னா அந்த மனுஸ்மிருதி ஃபாலோ பண்ற விஷயம் தான் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு பெண் ஒரு கனவு செத்துறவே இந்த பெண் வந்து வாழ்ந்தாவே இந்த சமுதாயத்துக்கே வந்து ஆபத்து, இவ தப்பா மாறிடுவா, இவ தப்பான தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுவா, அதனால வந்து ஒட்டுமொத்த ஆண் நம்பி பார்த்தோம்னா கெட்டு போயிடும், இந்த பொண்ணை சாகடிச்சிடணும் அப்படின்னு மனு தர்மத்துல வந்து எழுதப்பட்டது சொல்லப்பட்டது. அதெல்லாம் அவாக்கள் ஃபாலோ பண்ணாங்க, இதுதான் ராஜாக்கள் ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து படிப்படியே வந்து மக்கள் வாழ்விற்குள்ளேயே பார்த்தோம்னா இது சரிதான் அப்படின்ற நம்புற அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஆனா தொடர் வெள்ளக்கார வந்துதான் இது வந்து ஒழிச்சா, டேய் ஏன்டா அந்த பொண்ணு அப்படி வந்து சாவடைகிறீங்க, அவளும் ஒரு வந்து உயிர் அந்த விடுற அவளை வாழ விடு அப்படின்னு வந்து வெள்ளக்கார வந்து ஒழிச்சான். உன் தாத்தா முப்பாட்டன் அவனுக்கு அந்த அறிவு இல்லைல்ல, கனவு செத்துட்டா சாவாடுறா அந்த பொண்ணை வெட்டி போடுறா, இல்ல வெட்டி போடுறோட உடன்கட்டி ஏறி ஒரு பெண்ணை சாகலாம், அவ தப்பான பெண்ணு பார்ப்பாங்க, சாக மாட்டியா, போய் சாவுங்க, அது வந்து பெருமையை ஏத்து நீ சாகணும், அப்பா கனவு செத்துட்டான் நானும் போட்டு என்னை உயிரை விட்டுக்கிறேன் அப்படின்னு செத்தாதான் அந்த பெண் வந்து ஒரு உண்மையான பெண்ணு, நல்ல பெண், இல்லைன்னா ஒரு தப்பான பெண் மாரி தான் உங்களுக்கு பேசப்பட்டாங்க. இந்த காலகட்டத்துல அண்ணன் இல்ல, அதனால அண்ணன் அதெல்லாம் பேச மாட்டாராம். இப்ப இருக்க ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி நடக்குதான், அதனால இங்க இப்ப பெரியார் தான் மாத்துறாருன்னு பேசாதீங்க, பெரியார் தான் பண்ணாரு சொல்லாதீங்க. அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாளி இல்லையா, சமூக அழிவாளர்னு சொல்றாரு, அவர் தான் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் நீ அப்படிதான் பேசுவ, நீ அப்படியே பேசினே நீ ஒரு பைத்தியம் என்ன சொல்றது, மக்கள் எல்லாம் பாப்பாங்க நீ பேசலாம் பார்த்தா இது லூசுறாது அப்படிதான் கிடந்து இப்படி பேசுறதால நம்ம சொல்றோம் நீ பிஜேபியோட கைக்கூலின்னு சொல்லிட்டு. ஆமா சீமானம் ஏன் சொல்றான், நீ பிஜேபியோட கைக்கூலி, நீ வந்து பார்ப்பனோட ஐடியாலஜி நீ பேசுறது வந்து ஏன் சொன்னா உன் பேச்சுல வந்து ஆக்சுவலி பெரியார் மீது உனக்கு என்ன அப்படி ஒரு கோபம், மக்களை வந்து சமமா பார்த்தாரு, சாதி ஏற்றதொழில் வேண்டாம்னு சொன்னாரு, பெண்கள்லாம் படிச்சு வெளியே வான்னு சொன்னாரு, இந்த கருத்தை உன்னால வந்து ஏற்க முடியாதா? நாங்க வந்து பெரியார் தான் பண்ணாரு சொல்லல, ஆனா பெரியார் இந்த கருத்து சொன்னாரா இல்லையா, இது பேசுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப என்ன பிரச்சனை, இதெல்லாம் தூக்கி போடு. பெரியார் வந்து காட்டு மாண்டி தமிழ் சொல்லிட்டாப்புல, பெரியார் வந்து பெண்ணை இப்படி சொல்லிட்டாப்புல, அப்படி சொல்றாருன்னு இல்லாத பொல்லாத ஒண்ணு பேசுறது, அதுதான் அதாவது வாதத்தால ஜெயிக்க முடியாதவன் அவதரை வந்து எடுத்து பேசுவாங்க. அது மாதிரி பெரியாரோட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? இல்ல, அந்த பதில் சொல்ல முடியாது தெம்பிள் அது ஒரு ஆள் தான் பார்த்தோன்னா அவதரை பேசுவான். அதுதான் பிஜேபி சங்கிகள் பேசுறாங்க, சீமானம் பேசுறாங்க. இதே டோன் தான் அவரும் சொல்றாரு, நான் ஒரு கருத்து சொல்றேன்னா அதுல எனக்கு பதில் கருத்து சொல்லு, என்னையா பிஜேபி கைக்கூலின்னு சொல்றேன்னு கேக்குறாரு. முதல்ல பதில் பெங்களூர்ல அக்கா இருக்காங்க அவங்க சொல்லிட்டு பதில் இப்போ ரொம்ப நேரமா பொறுமை காத்த அந்த ஆங்கர் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கேட்டாங்க. ஏன்னா வந்து நீ பெரியார் எதிர்த்தா இங்க 2 பேர் தான் இப்ப பெரியார் எதிர்க்கிறீங்க, யாருன்னு பார்த்தனா ஒண்ணு பிஜேபி, உங்களுக்கு அடுத்ததா வந்து நீங்க 2 பேர் தான் எதிர்க்கிறீங்க. அப்ப நீங்க வந்து பிஜேபிக்கு லாபம் தானே சேர்த்துறீங்க, நீங்க பெரியார் எதிர்க்கிறது மூலமா யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் பெரியார் எதிர்க்கிறது மூலமா யாருக்கு நட்டம் அதை பாருங்கன்றாரு. திமுக அப்படி சொல்றாரு. ஏன்னா பெரியாரோட கொள்கை பேசுறதுக்கு வந்து திமுக மட்டுமே ஏடிஎம்கே பேசுது, தமிழ்நாட்டுல மத்த எல்லா கட்சியும் விசிக பேசுது, ஏன் நேத்து ஆரம்பிச்ச கட்சி விஜய் அவரு பேசுறாரு. பெரியார் என்னவே வந்து இதே வந்து டிஎம்கே சொந்தமான கட்சி, சோ அவங்களோட கொள்கை தலைவர் நீ பாக்காத, டிஎம்கே என்னவே அண்ணா கருணாநிதி, சோ அவங்களோட கட்சி லீடர்னு அப்படிதான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்தோன்னா எடுத்துக்கிறாங்க, எது அந்த பிஜேபி சங்கிய கட்சிகள் மட்டும் தவிர்த்து சொல்றாங்க. ஏன்னா பெரியாரோட கொள்கையை ஐடியாலஜி பார்த்தோன்னா அது சமத்துவத்தை பத்தி பேசுது, அதே மாதிரி சம என்ற கொள்கையை நோக்கி பத்தி பேசுது. அதனால்தான் மக்கள் நம்பி போடுறாங்க ஓட்டு. இது இந்த கட்சி வந்து பார்த்தோன்னா மேபி சமத்துவமா வந்து இருப்பாங்க, இந்த சாதி பார்த்து வந்து இந்த சாதி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருக்கு இருந்தாலும் சமமா வந்து பேசுவாங்க, நடுநிலையா வந்து நிற்பாங்கன்ற அப்படின்ற ஒரு ஹோப் தருது. எது பெரியாரோட கொள்கை தான். அதனாலதான் பெரியாரோட கொள்கை வந்து எல்லா கட்சியும் வந்து எடுத்து கொள்கை தலைவரை வந்து அவங்க பேசுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆனா சீமான் வந்து நீ உடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கால் ஊண்ட முடியாது போன்ற காரணத்தோட இதுதான். பெரியாரோட கொள்கையில் பார்த்தோன்னா சமத்துவ பத்தி பேசும்போது ஆரியம் பார்ப்பனோட கொள்கையை கொண்ட கட்சி பார்த்தோன்னா பிஜேபி, அது பார்த்தோன்னா இல்ல இங்க வந்து சமலாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கு, இவன் வந்து மேல இவன் கீழே, நம்மளாம் பார்த்தோன்னா இந்துக்கள் வேற ஒரு மதக்காரன் பார்த்தோன்னா நிறைய பேர் வாழ்றான் அப்படின்னு பல சண்டைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கை கொண்டது தான் பிஜேபி. அந்த கொள்கைக்கு சப்போர்ட் பண்ண விதமா தான் அண்ணா வந்து பேசுகிறாரு. அதுதான் பார்ப்பன கடப்பாறைன்னு சொன்னாரு, அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறாரு. அவர் வந்து எதை சொன்னார்னா, பார்ப்பன கடப்பாறையே கொண்டு அந்த கோட்டை எடுப்பேன் எதுக்கு சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இடிக்க முடியுமா உன்னால? உன்னால முடிஞ்சா ஒரு கடப்பாறை வாங்கிய முதல்ல தூக்க முடியுமா உன்னால? அது திராவிட முன்னேற்ற கழகம்
அது என்ன திராவிடம் சமஸ்கிருத வார்த்தைல அது. அப்ப நீ எதை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்க? இந்த சமஸ்கிருதத்தை வச்சுதான் நீ இவ்வளவு நாளா 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு நிக்க. அதை வச்சுதான் நீ தமிழ் மொழி அழிச்ச. அப்ப நான் அதையே வச்சுதான் உன்னை அழிக்க போறேன். அந்த மீனிங் தான் அவர் சொன்னார். அப்படி அந்த மீனிங் சொன்னியா? அதாவது திராவிடன்னாவே அறிவுனா தெரியுமா? பெரியார் தான் அந்த வார்த்தை வந்து கொண்டு வந்தாரு. பெரியார் தான் அந்த சொல்லு வந்து ஃபார்ம் பண்ணாரு. அந்த வார்த்தை தமிழ் வார்த்தையே இல்லை, இவன் வந்து தமிழனே இல்லை அப்படின்னு சொல்லி சில ஜோம்பிஸ் சில ஆமை கொஞ்சம் பேசியிருப்பாங்க. முதல்ல அந்த வார்த்தை பார்த்தோன்னா அயோத்திதாஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வராரு. அந்த வார்த்தை அப்படியே கொண்டு வர, அது வரலாற்றுல அப்படியே அப்பதான் தொடர். அது ஆரியன் திராவிடம் இவங்களுக்கான 2 வாரம் தான் ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது. அந்த வார்த்தை பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட் தான். அது வந்து பார்ப்பவர்கள் வந்து சவுத்துல வந்து வாழ்ந்த மக்களை வந்து திராவிடர்கள் சொல்லி தான் வந்து அழைச்சாங்க. அது வந்து ஒரு இழிவான பேர் தான் அது. அதாவது அவங்கள வந்து ஒரு இழிவா பார்த்து ஒரு வந்து அடிமையா பார்த்து அழைக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை வந்து வரலாற்றிலே வந்து எழுதப்பட்டிருந்தான். ஆனா அயோத்திதாசர் வந்து அந்த வார்த்தையை வந்து ஏன் அதை வந்து எடுக்கிறாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு போர் வளாகத்துக்கு வந்து பாக்குறாரு. எந்த சொல்ல வச்சு நீ வந்து என்னை இழிவா பேசுனியோ அந்த சொல்ல நான் வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துறேன்னு சொல்லி தான் அந்த வார்த்தை வந்து ஃபார்ம் பண்ணாரு. அவரு பயன்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரியாருக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த வார்த்தை நிறைய பேர் பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெரியார் வராரு. அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் வந்து அந்த வார்த்தையை வந்து எடுக்கிறாங்க. அந்த வார்த்தையில உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல தமிழ் சொல்லு. முதல்ல சீமான் யார் சொல்லுங்க? அவரும் தமிழன் தான். தமிழ் ஆதார் காட்டுங்க. எங்க வந்து ஆதார் கார்டு காட்டு. மலையாளத்தை வந்து பிழைக்க வந்து ஆள் தான் நீ. சரி அதெல்லாம் விடு. உங்களோட மனைவி இருக்காங்களா அக்கா கயல்விழி, அக்கா யாரு? ஆந்திரா சேர்ந்த ஒரு பெண்மணி. அப்ப நீ கல்யாணம் பண்ணும் போது காசு படம் பார்ப்ப, அங்க வந்து மதம் பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன். என்ன இதெல்லாம் வந்து பொழப்பு. அது ஒரு கருத்து சரியா இருந்தா இந்த மொழிக்காரன் பேசிட்டான், அந்த ஜாதிக்காரன் பேசிட்டான் அப்படின்றது அந்த கருத்தை வந்து அவாய்ட் பண்றது பார்த்தோம்னா ஒரு முட்டாள்தனம். அந்த கருத்து வந்து நல்லா இருக்கு, இன்றைய கால சமுதாயத்துக்கு தேவையான கருத்து, சமத்துவத்தை நோக்கி பேசுதுன்னா அது எவன் சொன்னானாயா பேசினாயா? தப்பே கிடையாது. அதாவது மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் கொள்கை பார்த்தனா இவங்கெல்லாம் பார்த்தனா இந்த மனு சார்ந்த ஐடியாலஜி இல்லைன்னா கூட, ஆனா அவங்களோட கருத்து இன்றைய காலத்துக்கு தேவையான விஷயம். அதனால நாங்க எடுத்து பேசுவோம். தமிழர்கள் நாங்க பேசுவோம். ஏன்னா தமிழர்கள் வந்து என்னைக்கும் பார்த்தோன்னா சாதியற்ற தமிழர்கள் தான் தமிழர்கள், உண்மையான தமிழர்கள். எங்களோட உடம்புல வந்து தமிழ் ரத்தம் தான் போகுது. அப்ப சீமான்லாம் வந்து தமிழோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு யோகியதையும் கிடையாது, உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஓகே சார். அப்ப பிப்ரவரி 23ஆம் தேதி வரை இன்னொரு கூட்டம் போட போறாராம். அங்கேயும் போய் பெரியார் பத்தி தான் பேசி நிப்பாரு. அதுக்கு முன்னாடி காசை போட்டு விடுங்க. ஆமா, இப்பதான் 5000 போட்டிருக்காங்க. அப்படி எப்பயும் கலெக்ஷன் வாங்கிட்டு இருப்பாரு போல. மானமுள்ள ஒரு ஆளா இருந்தா, ஒரு ஆத்தாப்பானுக்கு பிறந்த ஒரு ஆளா இருந்தா நிதி வாங்க இவனுக்கு கட்சி நடத்தி பாரியா. ஓகே, இதுல அன்னைக்கு அந்த கூட்டம் நடந்து முடியட்டும். அன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோ போட்டுடலாம். இன்னைக்கு வீடியோல பார்த்தோன்னா பிஜேபி கைகூலிலாம் இல்லன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், பெண்ணையும் பேசுறது ஒரு இழிவான விஷயம், பெண்கள் தான் இப்ப அவங்க வந்து உடைச்சு வெளியே வர மாட்டாங்க இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு. பெண்ணையும் பேசுறது வந்து இழிவான விஷயம் சொல்லிட்டு உங்களோட மனைவி இருக்காங்களா அக்கா கிட்ட அவங்க கிட்ட சொன்னா அவங்கள சிறப்பு கழட்டிட்டு பார்ப்பாங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தொலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.